வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸை பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டுட்டோரியல் பொறுத்தவரை கூகுள் அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, கூகுள் அனாலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் கூட வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய மெனுஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக போனஸ் டிப்ஸாக இங்கே கூகுள் அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ்ன்றது வந்து கூகுள் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, யூசர் உங்கள் வெப்சைட்டில் வந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டில் எத்தனை பேஜ் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, எவ்வளோ செஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணி பார்த்துருக்காங்க, உங்கள் வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட் என்ன, எந்த கண்ட்ரிலேருந்து உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க, எந்த டிவைஸ்லேருந்து உங்கள் வெப்சைட்டை பார்த்துருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ட்ராக் பண்ணுறதுக்கான கூகுள் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ டூல் தான் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ். ரைட்லாம். நெக்ஸ்ட்டு இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டூல் வந்து என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2005 தான் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டூலுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன இருக்குது அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷன் டூல்னு சொல்லுவாங்க. டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ன்றது என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து கிராஃபிக்கல் பேஸ்டு டேட்டாவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். நெக்ஸ்ட்டு இது வந்து யூஸரோட பிஹேவியர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதை வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஓனருக்கு வந்து அது ஷோ பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த கோடை வந்து நீங்கள் ப்ராப்பராக உங்கள் வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்கள் வெப்சைட்டில் ஒரு யூசர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி உங்களுக்கு வந்து அதை ஷோ பண்ணும். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் கோடை வந்து உங்கள் வெப்சைட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ராக்கிங் கோட்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ராக்கிங் கோடுன்றது என்னென்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு இமேஜ் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் இருக்கக்கூடிய கோடு மாதிரி தான் உங்களோட ட்ராக்கிங் கோட் இருக்கும். இந்த ட்ராக்கிங் கோடை வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸ்லையும் எல்லா போஸ்ட்லையும் நீங்கள் ப்ராப்பராக அதை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டில் எந்த பேஜில் வந்துட்டு லேண்ட் ஆனாலும் சரி, இல்லை அந்த பேஜில் வந்து எந்த பர்டிகுலர் டேட்டாவை வந்து அவர் வியூ பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஒரு பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து வியூ பண்ணாலும் சரி, இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிராஃபிக்கல் ரிப்போர்ட்டாக நமக்கு வந்து ஷோ பண்ணும். ரைட்லா. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ராக்கிங் கூட வந்து உங்கள் வெப்சைட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னா இதுக்கு வந்து 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் கூட வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். செகண்ட் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளக்கின் மூலமாக இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் கூட வந்து உங்கள் வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணலாம். தேர்ட் மெத்தட் வந்து டைரக்ட் மெத்தட். ரைட்டுங்களா. இது வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டுக்கு மட்டும்தான் அது அப்ளிகேபிளானா கண்டிப்பாக கிடையாது. ஈவன் தோ நீங்கள் ஒரு PHP வெப்சைட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிளாக்கர் வெப்சைட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ஈஸியாக நீங்கள் டைரக்ட் மெத்தட்லையும் நீங்கள் அந்த கோடை வந்து உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்னா நீங்கள் பிளக்கின் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராக்கிங் கூட வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் போங்க. உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டில் அட்மின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்மின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்மின் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு 3 காலம்ஸில் வந்து டேட்டாஸ் காட்டப்படும். இதில் செகண்ட் காலமில் ட்ராக்கிங் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ட்ராக்கிங் கோடுன்னு ஒன்று இருக்கும். ரைட்டுங்களா. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் மேலே வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸோட ட்ராக்கிங் ஐடி. ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கூகுள் சைட் டேக்னு சொல்லிட்டு ஒரு டேக் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸோட ட்ராக்கிங் கோட். ரைட்டுங்களா. ஸோ இந்த கோடை தான் உங்கள் வெப்சைட்டில் எல்லா பேஜ்லையும் எல்லா போஸ்ட்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ சப்போஸ் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் எப்படி வந்து இந்த கூகுள் ட்ராக்கிங் கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் பிளக்கின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த பிளக்கின் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளக்கின் மெனுவில் போய்ட்டு இங்கே சர்ச் பிளக்கினில் போய்ட்டு HFCM சொல்லி டைப் பண்ணுங்கள். ரைட்டுங்களா. HFCMனா ஹெடர் ஃபுட்டர் கோடு மேனேஜர். இந்த பர்டிகுலர் பிளக்கினை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே வரக்கூடிய ஹெடர் ஃபுட்டர் கோடு மேனேஜரை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆக்டிவ்னு கொடுங்க. சரிங்களா. ஒன்ஸ் ஆக்டிவ்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே திரும்ப உங்கள் வேர்ட்ப்ரெஸோட டேஷ்போர்டில் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் பிளக்கின் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுனாக்கும் இதில் ஆட் நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ
ஒன்ஸ் நீங்கள் ஹெடர் ஃபுட்டர் கோடு மேனேஜரை கிளிக் பண்ணணுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டப்படும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்னிப்பட் நேம்னா என்ன அப்படின்னா, நம்ம எந்த கோடை இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த பர்டிகுலர் கோடோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துல ஸ்னிப்பட் நேமை வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்னிப்பட் டைப் பார்த்தீங்கன்னாக்கா இதில் HTML வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைட் டிஸ்பிளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பர்டிகுலர் கோடு வந்து எல்லா சைட்லேயும், அதாவது எல்லா பேஜஸ்லையும் எல்லா போஸ்ட்லேயும் இது டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் சைட் வைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூடர் பேஜ் அப்படின்னா, எக்ஸ்க்ளூட் பேஜஸில் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜில் மட்டும் இந்த பர்டிகுலர் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களாக்கும் அந்த பர்டிகுலர் பேஜை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டில் மட்டும் இந்த கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களாக்கும் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த அனாலிட்டிக்ஸ் கோடை பொறுத்தவரை நீங்கள் எல்லா பேஜஸ்லையும் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் பேஜஸ், எக்ஸ்க்ளூட் போஸ்ட் இது ரெண்டையுமே எம்டியாக வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு லொக்கேஷனை பொறுத்தவரை இது ஹெட்டர்னு வச்சுக்கோங்க. ஹெட்டர்னா என்னென்னா, இந்த கோடு வந்து எந்த பர்டிகுலர் போர்ஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க, இது எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஹெட்டர் செக்ஷனில் தான் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த பர்டிகுலர் கோடை வந்து ஒன்ஸ் காப்பி பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் கோடை வந்து ஹெட்டர் செக்ஷனில் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதனால் இந்த இடத்துல ஹெட்டர்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிவைஸ் டிஸ்பிளேல வந்து ஷோ ஆன் ஆல் டிவைசஸ்ன்னு கொடுத்துருங்க. இல்லை ஒன்லி இது டெஸ்க்டாப்பில் மட்டும் இந்த கோடு வந்து உங்களுக்கு ட்ராக் ஆகணுமா, இல்லை மொபைலில் வந்து ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணுறப்போ இதை ட்ராக் ஆகணுமா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ரெக்கமெண்டட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஷோ ஆன் ஆல் டிவைசஸ் தான். அதனால் இதில் ஷோ ஆன் ஆல் டிவைசஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸை பொறுத்தவரை ஆக்டிவ் வச்சுக்கோங்க. ஆக்டிவ் வச்சுட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து நீங்கள் காப்பி பண்ண அந்த பர்டிகுலர் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் கோடை வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுத்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் கோடு வந்து உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு மெத்தட், ரைட்டுங்களா? செகண்ட் மெத்தட் வந்து டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இதை டேரெக்டாகவே உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தீம் எடிட்டர் அப்படின்ற ஒரு செக்ஷனில் போய்ட்டு அதில் இருக்கக்கூடிய header.php அப்படின்ற அந்த பர்டிகுலர் போர்ஷனில் வந்து நீங்கள் இந்த கோடை பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் போய்ட்டு அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒரு மெனு போங்க. அப்பியரன்ஸில் போய்ட்டு தீம் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தீம் எடிட்டர் ஆப்ஷன் போங்க. இந்த தீம் எடிட்டர் ஆப்ஷனில் போய்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இதில் header.phpன்னு இருக்கும். இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் டேக் ஹெட்னு இருக்கும். இந்த ஓப்பன் டேக் ஹெட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கோடுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? இது வந்து செகண்ட் மெத்தட். இதே இது நீங்கள் ஒரு பிளாகர் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிளாகரோட டேஷ்போர்டு போய்க்குங்க. அதில் தீம்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தீமில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் கஸ்டமைஸ் பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் HTML இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹெட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் கோடுக்கு கீழே ஒரு என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தடை பொறுத்தவரை கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக எப்படி இந்த கோடை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் அக்கௌண்ட் போங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல கூகுள் டேக் மேனேஜர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து கூகுள் டேக் மேனேஜர் அப்படின்ற இந்த சர்ச் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அன்டைட்டில் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் கோட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல டேக் கான்ஃபிகரேஷனில் கிளிக் பண்ணுங்கள். இதில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ரைட்டுங்களா? இதில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா இது வந்து ஓல்டு வெர்ஷன். கூகுள் அனாலிட்டிக்ஸ் GA4 கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இது வந்து நியூ கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட். இப்போது உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு இங்கே UA இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது UA அப்படின்னா யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ், தட் இஸ் ஓல்டு அக்கௌண்ட். நியூ அக்கௌண்ட்டாக இருந்துச்சுனாக்கும் நீங்கள் இந்த இடத்துல கூகுள் அனாலிட்டிக்ஸ் GA4 கான்ஃபிகரேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ என்னோட கேஸ்க்கு வந்து இது யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ், அதனால் இந்த இடத்துல யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்ன்ற செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல ட்ராக்கிங் டைப் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல பேஜ் வியூ அப்படின்றத கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கூகுள் அனாலிட்டிக்ஸ் செட்டிங்ஸை பொறுத்தவரை இதை கிளிக் பண்ணி நியூ வேரியபிள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் ட்ராக்கிங் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ட்ராக்கிங் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த ட்ராக்கிங் ஐடி அப்படின்ற இடத்துல வந்து உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கூகுள் அனாலிட்டிக்ஸ் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி வந்து ஆல்ரெடி இதில் நான் இன்ஸ்டால் பண்ணனால இந்த இதில் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு இந்த இதில் ஜஸ்ட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் ட்ரிகரிங் செட் பண்ணணும். ட்ரிகரிங் பொறுத்தவரை ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆல் பேஜ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதை சேவ் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் டேக் வந்து உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் கூட வந்து உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் கூட வந்து உங்கள் வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் போங்க. இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆடியன்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஓவர் வியூ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் டேட் ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டேட் ரேஞ்சை பொறுத்தவரை நான் 1 மந்த் டேட்டா எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து Feb 3. அதனால் இந்த இடத்துல January 3லேருந்து நான் ரிப்போர்ட் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கஸ்டம் டேட் ரேஞ்ச் வந்து செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கஸ்டம் டேட் ரேஞ்ச் செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்களாக்கும் அந்த 1 மந்த்துக்கான டேட்டாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூசர்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? யூசர்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் அந்த பர்டிகுலர் டேட் ரேஞ்சில் வந்து என்கேஜ் ஆனாங்க அப்படின்ற டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல யூசர்ஸை பொறுத்தவரை 1354 யூசர்ஸ் காட்டுது. அப்போது என்னோடய வெப்சைட்டில் வந்து January 3லேருந்து Feb 3 வரைக்கும் கிட்டத்தட்ட 1354 மெம்பர்ஸ் வந்து என்னோடய வெப்சைட்டில் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து செஷன்ஸை பொறுத்தவரை எவ்வளோ டைம்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த செஷன்ஸோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் மார்னிங் ஒரு டைம் வந்திருப்பார், ஆஃப்டர்நூன் ஒரு தடவை வந்திருப்பார், ஈவினிங் ஒரு தடவை வந்திருப்பார். அப்போது பர் டேக்கு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு யூசர் 3 செஷன் அட்டன் பண்ணிப்பாங்க. அப்போ செஷன்றது வந்து ஒரு யூசர் எவ்வளோ டைம்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து என்கேஜ் ஆனாங்க அப்படின்றது தான். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு பேஜ் வியூஸை பொறுத்தவரை ஒரு யூசர் எவ்வளோ பேஜஸை வந்து அவர் வியூ பண்ணி பார்த்துருக்காரு அதுதான் பேஜ் வியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே யூசர் வந்து 5 பேஜஸை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு யூசர் ஒரு பேஜை பார்த்துருக்கலாம். ரைட்டுங்களா? அப்போது இந்த டேட் ரேஞ்சில், அதாவது இந்த 1 மந்த் டேட் ரேஞ்சில் இந்த 1354 யூசர்ஸ் வந்து என்னோடய வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 4085 பேஜஸை வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஜஸ் பர் செஷன் என்ன அப்படின்னா ஒரு யூசர் ஒரு செஷனில் எவ்வளோ பேஜை வியூ பண்ணி பார்த்துருக்காரு ஆவரேஜாக அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2.35 அப்படின்னா ஒரு யூசர் ஒரு செஷனில் ஆவரேஜாக 2 பேஜை வந்து என்னோடய வெப்சைட்டில் வந்து பார்த்துருக்காங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் செஷன் டியூரேஷனை பொறுத்தவரை ஆவரேஜாக என்னோடய வெப்சைட்டில் வந்து 1 minute 40 seconds வந்து யூசர் வந்து என்கேஜ் இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? தட் இஸ் 1354 யூசர்ஸ் வந்து என்னோடய வெப்சைட்டில் 1 month என்கேஜ் ஆயிருக்காங்க. அதில் ஆவரேஜாக அவங்க என்னோடய வெப்சைட்டில் இருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 1 minute 40 seconds. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பவுன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னாக்கும் 33.58%. இந்த பவுன்ஸ் ரேட்ன்றது எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் கூகுள் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜிலேருந்து ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே அவர் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் உடனே வெப்சைட்டில் விட்டு வெளில போனார் அப்படின்னா அதோட பவுன்ஸ் ரேட் வந்து 100% இருக்கும். ஒரு பர்சன் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்காரு, வந்து ஒரு 2 minutes அல்லது 3 minutes ஸ்டே பண்ணி அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பேஜோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய வீடியோவை வாட்ச் பண்ணுறாரு அப்படின்னா அந்த யூசர் எவ்வளோ நேரம் உங்கள் வெப்சைட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அதை பொறுத்து பவுன்ஸ் ரேட் வந்து கம்மியாகிட்டே போகும். கூகுள் வந்து ஒரு வெப்சைட் வந்து குட் வெப்சைட்டா இல்லை பேட் வெப்சைட்டா அப்படின்றது எதை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பவுன்ஸ் ரேட்டை பொறுத்து தான். அப்போ பவுன்ஸ் ரேட் வந்து எந்த அளவுக்கு உங்கள் வெப்சைட்டில் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு யூசர் உங்கள் வெப்சைட்டில் வந்து என்கேஜ் இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போது இங்கே கூகுள் சொல்லக்கூடிய ஒரு குட் பவுன்ஸ் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 40% இருந்துச்சுனாக்கும் அந்த வெப்சைட் வந்து குட் வெப்சைட்டு. அதே இது 41லேருந்து 55% இருந்துச்சுனாக்கும் அது ஆவரேஜ் வெப்சைட்டு. அபோவ் 45 மேலே போச்சுனாக்கும் தட் இஸ் அ ஹை பவுன்ஸ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் வந்து குட் வெப்சைட்டா பேட் வெப்சைட்டா அப்படின்றது எதை பொறுத்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேஜஸ் பர் செஷனை பொறுத்து தான். ரைட்டுங்களா? தட் இஸ் ஒரு செஷனில் உங்கள் வெப்சைட்டில் ஒரு யூசர் எவ்வளோ பேஜை வியூ பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து உங்கள் வெப்சைட்டில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத கூகுள் முடிவு பண்ணும். அதே இடத்துல ஒரு யூசருக்கு அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து ஆப்டாக இருக்கா இல்லையான்றதையும் முடிவு பண்ணும். ரைட்டுங்களா? அதனால் இந்த பேஜஸ் பர் செஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய மெனுஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் மெனுவை பொறுத்தளவில் உங்கள் ஹோல் வெப்சைட்டோட காம்ப்ரிஹென்சிவ் ஓவர்வியூ ரிப்போர்ட்டை கொடுக்கும். ரைட்டுங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டை வந்து எவ்வளோ யூசர்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செஷன்ஸ் என்கேஜ் ஆயிருக்காங்க, உங்கள் வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட் என்ன, உங்கள் வெப்சைட்டுக்கான டிராஃபிக் வந்து எந்தெந்த சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டுக்கான டிராஃபிக் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு, எந்தெந்த டைம்லலாம் உங்கள் வெப்சைட் வந்து அதிகமான என்கேஜ்மெண்ட் வந்து நடந்திருக்கு, நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டில் எந்தெந்த பர்டிகுலர் பேஜில் வந்து யூசர் அதிகமாக என்கேஜ் ஆயிருக்காங்க, நெக்ஸ்ட்டு எந்த டிவைஸ்லேருந்து அதிகமான யூசர்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டை பார்த்துருக்காங்க, உங்கள் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே ஒரு ஓவர்வியூ ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெனு தான் இந்த ஹோம் மெனு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெனு வந்து கஸ்டமைசேஷனை பொறுத்தவரை நீங்கள் கஸ்டம் ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆடியன்ஸ் ஓவர்வியூ இருக்கட்டும், அல்லது அக்விசிஷன் ஓவர்வியூ இருக்கட்டும், அல்லது பிஹேவியர் ஓவர்வியூ இருக்கட்டும், இது எல்லாமே கஸ்டம் டேட் ரேஞ்சிலேருந்து நீங்கள் செட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ்க்குள்ள நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆடியன்ஸ் ஓவர்வியூ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஓவர்வியூ வந்து இந்த மாதிரி கிராஃபிக்கல் வேல வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த கிராஃபிக்கல் டேட்டாவில் வந்து இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து நான் செலக்ட் பண்ணி அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி எனக்கான ஒரு கஸ்டம் ரிப்போர்ட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காண்டினென்ட்டாக இருக்கட்டும், அல்லது ரீஜனாக இருக்கட்டும், அல்லது சேனலாக இருக்கட்டும், அல்லது டிவைஸில் இருக்கட்டும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் நான் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டை நான் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வெப்சைட் வந்து நான் டியூன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு பிஹேவியர் டேட்டா பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய கஸ்டம் டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கஸ்டம் ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அக்விசிஷன் ஓவர்வியூ பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய டேட்டா ரேஞ்செல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டம் ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெனு வந்து ரியல் டைம் பொறுத்தவரை கரண்ட்டாக உங்கள் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ யூசர் என்கேஜ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எந்த டிவைஸ்லேருந்து என்கேஜ் ஆகிட்டு இருக்காங்க, எந்த பர்டிகுலர் பேஜை வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த டிவைஸ்லேருந்து வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாமே உங்களால் வந்து இங்கே ட்ராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெனு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஆடியன்ஸை பொறுத்தவரை ஸோ எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணலாம். ஜஸ்ட் ஆடியன்ஸ்ன்ற பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓவர்வியூ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ண டேட் ரேஞ்சில் உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ யூசர் என்கேஜ் ஆகிருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து என்கேஜ் ஆகிருக்காங்க, எந்த சிட்டிலேருந்து என்கேஜ் ஆகிருக்காங்க, எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி என்கேஜ் ஆகிருக்காங்க, நெக்ஸ்ட்டு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி என்கேஜ் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இங்கே நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெனு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அக்விசிஷனை பொறுத்தவரை உங்கள் வெப்சைட்டை வந்து ஒரு யூசர் எந்த சேனல் மூலமாக ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாவை வந்து உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் வேல வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து ஒரு யூசர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரா, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் ரன் பண்ணியிருப்பீங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக உங்கள் வெப்சைட்டை வந்து ஒரு யூசர் ரீச் பண்ணியிருக்காரா, இல்லை சோசியல் மீடியாவிலேருந்து உங்கள் வெப்சைட்டை வந்து ஒரு யூசர் வந்து ரீச் பண்ணி அங்கே உங்கள் கண்டென்ட்லாம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துருக்காரா, இல்லை பேக் லிங்க் எடுக்கிறதுக்காக உங்களோட வெப்சைட்டோட லிங்க்லாம் வேறு வெப்சைட்டில் விட்டுருப்பீங்களா, ஸோ அங்கேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு யூசர் வந்து ப்ரௌஸ் பண்ணியிருக்காரா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அக்விசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஓவர்வியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண டேட் ரேஞ்சில் ஆர்கானிக் சர்ச் மூலமாக உங்கள் வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, நெக்ஸ்ட்டு டேரெக்டாக உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் டைப் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்க, நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, நெக்ஸ்ட்டு பெய்டு சர்ச் சப்போஸ் நீங்கள் ஆட் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆட் மூலமாக எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இங்கே உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெனு வந்து பிஹேவியரை பொறுத்தவரை ஒன்ஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு யூசர் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த பேஜ்லாம் அவங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க, இல்லை எந்தெந்த பேஜ்லாம் அவங்க ப்ரௌஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக ட்ராக் பண்ணலாம். ஜஸ்ட் பிஹேவியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓவர்வியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண டேட் ரேஞ்சில் உங்கள் வெப்சைட்டில் வந்து எவ்வளோ பேஜை வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். அதுலேயும் எந்தெந்த பேஜ்லாம் அவங்க வியூ பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெனு வந்து கன்வர்ஷனை பொறுத்தவரை ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் ஃபார்மை ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணாலும் சரி, அதை ஃபுல்லாக நீங்கள் கன்வர்ஷனாக செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது ஃபுல்லாக நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கன்வர்ஷன்ற மெனுவில் கோல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்வியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோல்ஸ் வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்றது ஃபுல்லாக நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோடய வெப்சைட்டில் கான்டாக்டஸ் பேஜை யாரெல்லாம் வியூ பண்ணுறாங்களோ அது ஃபுல்லாக நான் ஒரு கோல்ஸை செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செலக்ட் பண்ண டேட் ரேஞ்சில் இங்கே வந்து ஒரு 9 கோல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு தேங்க்யூ பேஜை யாரெல்லாம் விசிட் பண்ணுறாங்களோ அது ஃபுல்லாக என்னோடய வெப்சைட்டில் வந்து கோலாக செட் பண்ணியிருக்கேன். கோல்ன்றது ஒரு கன்வர்ஷன் வச்சுக்கலாம். அப்போது என்னோட வெப்சைட்டில் எவ்வளோ கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது ஃபுல்லாக இங்கே நான் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் ரிப்போர்ட். இந்த லேண்டிங் பேஜ் ரிப்போர்ட்டை எப்படி நீங்கள் வியூ பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பிஹேவியர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு போங்க. பிஹேவியர் மெனுவில் போய்ட்டு சைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைட் கண்டென்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் லேண்டிங் பேஜ்னு இருக்கும். இந்த லேண்டிங் பேஜை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஓகே. இந்த லேண்டிங் பேஜ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் செலக்ட் பண்ண டேட் ரேஞ்சில்
எந்த பர்டிகுலர் லேண்டிங் பேஜை அதிகமான மெம்பர்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு டாப் 3 லேண்டிங் பேஜ் ரிப்போர்ட்டை எடுக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து டைரக்டரி சப்மிஷன் சைட் லிஸ்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் லேண்டிங் பேஜில் கிட்டத்தட்ட 79 மெம்பர்ஸ் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கும் லாஸ்ட் ஒரு 1 வீக் டேட்டா சரிங்களா. லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் என்னோட டைரக்டரி சப்மிஷன் சைட் லிஸ்ட் இந்த பர்டிகுலர் பேஜில் 79 மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹை DAPA டூ ஃபாலோ சோசியல் புக் மார்க்கிங் சைட்டில் கிட்டத்தட்ட 54 மெம்பர்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னோட ஹோம் பேஜ் வந்து 40 மெம்பர்ஸ் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த லேண்டிங் பேஜ் ரிப்போர்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டுக்கான கன்வர்ஷனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் 3 லேண்டிங் பேஜில் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கான கான்டாக்டஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் பேஜில் வந்து அவங்க என்கேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த கான்டாக்டஸ் ஃபார்மை கிளிக் பண்ணி அவங்களோட டீட்டெயில் வந்து என்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது எந்த ஒரு பர்டிகுலர் லேண்டிங் பேஜ் வந்து அதிகமான வியூஸ் கிடைக்குதோ அந்த பர்டிகுலர் பேஜில் உங்கள் கன்வர்ஷனுக்கான ஆக்ஷனை வந்து அந்த இடத்துல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கும் சேனல் ரிப்போர்ட். சேனல் ரிப்போர்ட்டுக்கு வந்து எப்படி போகலாம் அப்படின்னா, அக்விசிஷன் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் டிராஃபிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்கில் தட் இஸ் 29 ஜான்லேருந்து 4 ஃபெப் வரைக்கும் இந்த லாஸ்ட் 1 வீக்கில் உங்கள் வெப்சைட்டில் வந்து எந்த பர்டிகுலர் சேனல் மூலமாக அதிகமான டிராஃபிக் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னோட வெப்சைட்டில் வந்து ஆர்கானிக் வேலை பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட 264 மெம்பர்ஸ் வந்து என்னோட வெப்சைட்டில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கும் 73 மெம்பர்ஸ் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. சோசியல் மீடியா மூலமாக 12 மெம்பர்ஸ் தான் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த டாப் 3ல எந்த பர்டிகுலர் சேனல் மூலமாக உங்களுக்கு அதிகமான டிராஃபிக் வருது, எந்த பர்டிகுலர் சேனல் வந்து உங்களுக்கு கம்மியான டிராஃபிக் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் சேனலில் வந்து நீங்கள் அதிகமான எஃபோர்ட் போட்டு அதன் மூலமாக அதிகமான டிராஃபிக் கொண்டு வரதுக்கு வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த 2 ரிப்போர்ட்டும் உங்கள் வெப்சைட்டுக்கான கன்வர்ஷனும் சரி, உங்கள் வெப்சைட்டுக்கான அதிகமான என்கேஜ்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த 2 ரிப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ வெப்சைட்டுக்கு வந்து ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ் சொல்லி டைப் பண்ணணுமே இங்கே வரக்கூடிய கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் அட்மின் ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்மின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். இந்த கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நேம் டைப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் நேம்ன்றதை பொறுத்தவரை உங்கள் வெப்சைட் நேமை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோடய வெப்சைட் நேமை டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் டேட்டா ஷேரிங் இருக்கும். இந்த அக்கௌண்ட் டேட்டா ஷேரிங்ஸில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி செட்டப்பை பொறுத்தவரை இந்த இடத்துல உங்களோட ப்ராப்பர்ட்டி நேமை டைப் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி நேம்ன்றதை பொறுத்தவரை உங்கள் வெப்சைட் நேமை டைப் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் என்னோட வெப்சைட் நேமை டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி கரன்சி டீடைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரியை பொறுத்தவரை எந்த பர்டிகுலர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி அந்த பர்டிகுலர் வெப்சைட் உருவாக்கப்பட்டுச்சோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட கரன்சியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட டைம் ஜோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல இந்தியா அப்படின்ற பர்டிகுலர் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கேன். அதோட டைம் ஜோனை பொறுத்தவரை இந்தியா டைம் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கரன்சியை பொறுத்தவரை இந்தியன் ரூபியை செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷோ அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், கிரியேட் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நியூ கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் தட் இஸ் GA4 அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டாம். இல்லை உங்களுக்கு ஓல்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்கள் வெப்சைட்டோட URL டைப் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்கள் வெப்சைட் URL டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டு தான் ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துல என்னோட வெப்சைட்டோட URL காப்பி பண்ணுறது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்ப வித் HTTPS இருக்கும். இந்த HTTPS வந்து இந்த இடத்துல டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் HTTPS உங்களுக்கு இருக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட் உங்கள் வெப்சைட் வந்து ஒருவேளை HTTP இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல HTTPS செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் போத் அனாலிட்டிக்ஸ் 4 அண்ட் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் கிரியேட் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 மெனு இருக்கும். செகண்ட் ஆப்ஷனை பொறுத்தவரை ஒன்லி இந்த இடத்துல உங்களுக்கு ஓல்டு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் இந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல
உங்கள் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட பிஸ்னஸ் வந்து எஜுகேஷன் கேட்டகரினால இந்த இடத்துல ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட பிஸ்னஸ் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பிஸ்னஸோட சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சில செக் பாக்ஸில் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கோங்க, எக்ஸப்ட் அதர்ஸை தவிர. ஸோ இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே வந்து உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வரக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஐ அக்செப்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் இந்த ட்ராக்கிங் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராக்கிங் கோட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒருவேளை கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராக்கிங் கோடை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் மேனேஜரில் போயிட்டு ட்ராக்கிங் ஐடியா கொடுக்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 3 மெத்தட் சொன்னல, ஒன்று உங்கள் வெப்சைட்டில் வந்து ஹெடர் செக்ஷனில் போயிட்டு நீங்களாக அந்த கோடை பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த கோடை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் இருந்துச்சுனாக்கும் HFCM அந்த பர்டிகுலர் பிளக்கின் மூலமாக இந்த கோடை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸோட இன்ட்ரடக்ஷன் போர்ஷன். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை கூகுள் அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய மெனுஸ் என்னென்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து எப்படி உங்கள் வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கும் நான் நம்புகிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெனுவை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.